இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 16 அதிகாரம் 8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, வேதத்திலே தாவீது இப்படி சொல்றார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செவைப்படுத்துகிறார், கரடானவைகளை சமன்படுத்துகிறார், எனக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்று தாவீது சொல்றார். நாம் அப்படி சொல்ல முடியுமா? எத்தனை பேர் நீங்க கர்த்தரை முன்வைத்து செய்கிற காரியம், எத்தனை பேர் கர்த்தரை முன்வைத்து செய்கிறோம்? நாம் கர்த்தரை முன்வைத்து செய்யும் பொழுது நமக்கு விரோதமாய் 10,000 பேர் எழும்பி வந்தாலும் அவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தரை நம்புகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். அவர் வலது பரிசத்தில் இருக்கிறதுனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். யாரும் என்னை அசைப்பதில்லை. ஏன்னா அவர் என்னை பாதுகாக்கிறவர். அவர் என்னை தலை குனிய விடமாட்டார். அவர் என்னை வெட்கப்பட விடாதபடிக்கு அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஆமென்.